சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எலுமிச்சை ஊறுகாய். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ நம்ம 5 லெமன் எடுத்துக்கிட்டோம், 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டோம். இதில் தான் இப்போ நம்ம அவிச்சிட்டு டக்குன்னு ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். இதில் வந்து வெந்தயம், கடுகு 2 டீஸ்பூனு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் போல வெல்லம், ஆயிலு, வெறுநீர், மிளகாத்தூள், பெருங்காயம். இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதில் என்ன பண்ணுறோம்னா, 1 டீஸ்பூனு உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். ஒரு மூடியை போட்டுரும். சரிங்களா? நல்லா கொதிக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படியே 4 சைடும் திருப்பி விடுங்க. போதும். திட்ட ஒரு 10 நிமிஷமாக வந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்துங்க. அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்துங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிரும். இது தொடச்சிட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, 2 ஸ்பூனு கடுகு, 2 ஸ்பூனு வெந்தயம், 2 ஸ்பூனு மல்லி, இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். நல்லா வெடித்து வரட்டும். கடுகெல்லாம் வெடிச்சது இருக்கும். நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறோம். செம்ம சூப்பராக இருக்கும் அந்த ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வருது. சரிங்களா? போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்ல டிஷ் பேப்பர் எடுத்துங்க. இந்த லெமன் பழத்தை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துங்க. நல்லா வெந்திருக்குது பழம். இந்த பழத்தை அழகாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி பீஸு தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம தாளிப்புக்கு போவோம். இந்த மாதிரி அழகாக ஒரே ஷேப்பாக கட் பண்ணிங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். ஆயில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துங்க. எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். 2 எண்ணெயில் எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. வெந்தயம் போட்டுங்க. சரிங்களா? இந்த வெந்தயம் கலர் மாறட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, பூண்டு, ஒரு பூண்டு, முழு பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி நல்லா பெருத்துண்டாக எடுத்துங்க. கருவேப்பிலை 2 பத்து இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த இஞ்சி பூண்டு இந்த ஆயிலில் நல்லா வேகட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டுங்க. போதும். நம்ம லெமன் வெட்டி வச்ச பார்த்தீங்களா, இதோட சேர்த்துக்கிறோம். இதோட 2 துண்டு வெல்லம், கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துங்க. இனிப்பு புளிப்பு எல்லாம் இதில் சேர்ந்து இருக்கணும். சரிங்களா? இந்த வெல்லம் கரையிட்டோம். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. நான் டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூனு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த உப்பு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, 3 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுங்க. சரிங்களா? போதும். காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுங்க. சரிங்களா? இதை வந்து கலருக்காக தான் போடுறோம். போதும். இந்த மிளகாவை அப்படியே பரட்டி விடுங்க. சரிங்களா? சூப்பராக வந்துருச்சுங்களா? கலரை பாருங்கள். நமக்கு இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலருக்காக தான் போடுறோம். இது போட்டதுமே ஊறுகாயோட நிறமே வேறு லெவலாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம மல்லி, கடுகு, வெந்தயம் அரைச்சி வச்சதை இதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துங்க. சரிங்களா? இந்த பவுடரையும் இதோட சேர்த்து விடுங்க. அடா என்ன மனமாக இருக்குது பாருங்க. சூப்பராக வாசனைங்க. நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். சரிங்களா? நல்லா அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா ஒரு திக்னஸ் வந்துருச்சு. சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்சம் போல் வெறுநீர் ஊற்றிங்க. போதும். சரிங்களா? இதை விட்டுட்டு அப்படி கிளறி விடுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? அடி பிடிச்சிச்சுன்னா ஊறுகாயோட டேஸ்ட்டு மாறிடும்.
இதே மாதிரி செய்யணும்னா அப்படியே நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வீட்டில் டக்குன்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தால் கூட டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க ஊறுகாய். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஊறுகாயை ஒரு பாத்திரத்துக்கு தான் மாற்றிக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக செய்யலாம். அந்த எலுமிச்சை ஊறுகாய் என்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.